ஹாய் ஹலோ கைஸ், நம்ம மல்லி சீரியலில் வந்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரொமோவாக பார்க்க போகிறேங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டுனாக்கா, இப்போ நம்ம மல்லிக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்கணும் அப்படின்னாக்கா அவள் எப்படி வசமாக வந்து மாட்டுவா அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த ரஞ்சிதாவும் இந்த நாகவும் பிளான் போட்டு எடுத்தது. இந்த அவங்க கையில் இருக்கிற பீரோ சாவி அதை வச்சுட்டு தானே வந்து இவ்வளோ ஆட்டம் போட்டுட்ருக்கா. அந்த பீரோவில் இருக்கிற மொத்த நகையை வந்து எடுத்துட்டா போதும், வசமாக வந்து சிக்கிப்பாங்க. பக்காவாக வந்து பிளான் போட்டு வந்து என்ன பண்ணாங்கனாக்கா, நம்ம மல்லியை வந்து மாட்டடிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த நாகவும் இந்த ரஞ்சிதாவும் சேர்ந்து ஒரு வேலையை வந்து பண்ணிட்டாங்க. என்னாச்சுன்னாக்கா, இப்போ அந்த நகையை மொத்தம் திருடி வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறாங்க, நம்ம மல்லி தான் வந்து எடுத்துட்டா. ஏன்னா சாவி கொத்து அவ கையில் மட்டும்தான் இருக்குது, இடுப்பில் வச்சு ஆட்டிட்டு திரிஞ்சால. இப்போ எல்லாருக்கையும் வந்து சீனா போட்டால் எங்கே அந்த மொத்த நகையும் அப்படின்னு வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நாகும் இந்த மல்லியும். இதில் போதா குறைக்கு இந்த மல்லியோட மாமனார், அதாவது இந்த விஜயோட மாமனார் இருக்காங்க இல்லைங்களா, அவர் வந்துட்டு என்னோட மகளோட மொத்த நகையும் வந்து வேணும், அது எல்லாமே வெண்பா குட்டிக்காக மட்டும்தான் நாங்கள் எடுத்து வச்சுன்றதும், நகை மட்டும் வரலன்னா இப்போ வந்து இந்த மல்லியோட கதையை வந்து டோட்டலாக முடிச்சு கட்டிடுவோம் அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன தான் வந்து பண்ணாலையோ நம்ம மல்லியை வந்து அவங்களால ஒன்றும் பண்ண முடியாதுன்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு சுத்தமாக வந்து தெரியல. ஏன்னா சப்போர்ட்டுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம விஜய் வந்து இருக்காங்க. உங்களுக்கு என்ன இப்போ மொத்த நகையும் வேணும்னா அதோட நிறுத்திக்கோங்க. ஆனால் மல்லிகையில் வந்து தேவையில்லாத ஏதாவது பேசுனீங்கன்னா உங்களுக்கும் எனக்கும் தேவையில்லாத பிரச்சனை வரும். உங்கள் பணத்தை, அதாவது உங்கள் நகையை மொத்தம் எடுத்தது யார் அப்படின்றது எல்லாமே கண்டுபிடிக்கணும்ல அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்க அந்த ஒரு நேரத்தில் இதுக்கப்புறம் வந்து இவங்க கையில் பேசின்றது எந்த ஒரு வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு வந்து ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஃபோன் பண்ணதுமே வந்து என்னாச்சுனாக்கா, அதில் மாட்டினது நம்ம மல்லின்னு வந்து பார்த்தாக்கா அது மட்டும்தான் இல்லை, வசமாக வந்து நம்ம ரஞ்சிதா மாட்டிக்கிட்டாங்க. இப்படியெல்லாம் ஏதாவது ஒரு விஷயம் நடக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம விஜயும் வந்து என்ன பண்ணாருனாக்கா, அழகாக வந்து ஒரு கேமரா வந்து செட் பண்ணி வச்சுருந்தாரு அந்த ரூமில். அது தெரியாமல் நம்ம ரஞ்சிதாவும் நம்ம நாகவும் வந்து அந்த சாவி கொத்தை எடுத்து பீரோவில் இருக்கிற மொத்த நகையும் வந்து எடுத்து வசமாக வந்து மாட்டிக்கிட்டாங்க. அவரும் வந்து இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு என்ன பண்ணாருனாக்கா, மல்லி எடுக்கலன்னு சொல்லி புரிய வச்சாங்க. ஆனால் வந்து இப்போ ஓப்பனாக உண்மையை சொன்னால் தான் வந்து ஆகும் அப்படின்னாக்கா, நம்ம விஜய் வந்து என்ன பண்ணார், இப்போ நான் அந்த நாகுவையும் இந்த ரஞ்சிதாவும் போட்டு கொடுத்துட்டாங்க. நாகு வந்து சொல்லிட்டாங்க, இந்த நகையை எடுத்தது மொத்தமே வந்து இந்த ரஞ்சிதா தான், நான் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இந்த ரஞ்சிதா வந்து இப்போ என்ன பண்ண போகிறாங்கனாக்கா, வசமாக வந்து மாட்டிக்கிட்டாங்க. அவங்களுக்கு இது தேவை தான், இந்த நாகு கூட சேர்ந்துட்டு ஆட்டம் போட்டுருந்தாங்கல்ல, அதுக்கு இப்போ சரியான தண்டனை தான் வந்து அனுபவிக்க போகிறாங்க. மல்லியை பழிவாகணும்னு நினச்சி இப்போ வசமாக வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஆதாரத்தை காட்டி போலீஸும் வந்து என்ன பண்ணாங்க, நம்ம ரஞ்சிதாவை வந்து பிடிச்சின்னு போயிட்டாங்க. இப்போ அவள் வந்து ஜெயில் கழித்துன்றது ரொம்பவே வந்து சூப்பர் தான். இதுக்கப்புறமாவது வந்து இந்த ரஞ்சிதா வந்து திருந்துவாங்களா இல்லை மல்லியை பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து சுற்றிட்டு இருப்பாங்களான்னு வந்து தெரியல. ஆனால் நம்ம விஜய் வந்து யாருக்கும் தெரியாமல் கேமரா வச்சது வேறு லெவலில் கூட வந்து சொல்லலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி வீடியோக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.